எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறோம்? என்ன காரணம்? புள்ளி விவரத்தின்படி இவங்க எதிர்க்கணும். ஒரே நாடு ஒரே தேர்தல், இது ஒரே நாடா? அதுக்கு தம்பி அண்ணாமலையை பதில் சொல்றது. இந்தியா ஒரே நாடா, பல நாடுகளில் ஒன்றியம். இந்தியாவுடைய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்தும் நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூர்மையாக கவனிப்பார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் முதல்ல நல்லா ஆய்வு செய்யணும். தம்பி, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஐ அக்ரி. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி ஒரே ரோடு, ஐ அக்ரி. நான் ஒத்துக்கிறேன். ஒரே கல்விக் கொள்கை ஒத்துக்கிறேன். ஒரே சட்டம், அதையும் கூட ஏற்கிறேன். காவிரியில தண்ணி வாங்கித்தா தெரியல. ஒரே நாடு ஒரே நீர், அதை கொண்டு வா. கும்பிட்ற முடியல இல்ல, அப்ப வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். சும்மா ஒரே நாடு ஒரே தேர்தல். ஏன் இங்க பாரு, நீ எதுக்கு இங்க பாருங்க, துப்பாக்கி முனையில் அவன் சொல்ற மார்க்ஸ், இந்தியாவின் ஒற்றுமை என்பது வெள்ளைக்காரனின் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது. நீ எதுக்கு அதிகாரத்தின் மேல ஒன்னாயிரும் மண்ணாயிருனா எங்கிட்டு மண்ணா இருக்கிறது? ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி காட்டு, நடத்தி காட்டுங்க. நான் ரசிக்கிறேன், நடத்தி காட்டு. எனக்கு 4 பேருமே எதிரி தான். நீங்க மாற்று அரசியல்னா எதிரி இப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது, மொத்தமா முடிக்கணும். மாற்று நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என் இனத்தை கொண்டு குவிச்சது காங்கிரஸ், கூட நின்று கும்மி அடிச்சது திமுக. 2G அலைக்கட்டுக்காக 1 மாசம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா, பக்கத்தில் ஒரு தீவு, ஒரு இனம் சார்ந்து இல்ல, சக மனித சாவு. எல்லாரையும் போல பசி, உறக்கம், கனவு, கண்ணீர், ரத்தம், சதை கொண்ட ஒரு சக மனித சாவு. அதை சைத்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்த ஒரு வார்த்தை பேசுறீங்க. அதே மாதிரிதான் அதிமுக எதிர்த்து போராடி நிறுத்தி அதை நெருக்கடி கொடுக்கிற நிலைமையில் இல்லாம பேசாம இருந்தவர்கள் இவர்கள் தான். போர் என்றால் பொதுமக்கள் சாவது யதார்த்தம் தானே, இது ஜெயலலிதாவுடைய ஸ்டேட்மெண்ட். என்னங்க போர் நின்றுச்சின்றீங்க, கொண்டு விட்டானே, மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்னு கருணாநிதி ஐயாவுடைய ஸ்டேட்மெண்ட். ரெண்டுக்கு இடையில நின்னவங்க கை கட்டி நின்ன பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் போவோம். எதுல உருப்படியா இருந்திருக்க? சரி, இப்ப காங்கிரஸ் ஊழல், பாரதிய ஜனதா ஊழல். அப்ப காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். உன்னுடைய எக்ஸ்டர்னல் பாலிசி என்ன, வெளியுறவு கொள்கை என்ன, உன்னுடைய மெடிக்கல், உன்னுடைய எஜுகேஷன், உன்னுடைய பாதுகாப்பு, எல்லாத்துலயும் அந்நிய முதலீடு எதிர்க்கிறியா? தனியார் மயப்படுத்தல எதிர்க்கிறியா? தாராள மயத்தை எதிர்க்கிறியா? ஏற்கிறியா? இல்ல உலக மயத்தை ஏற்கிறியா? எதிர்க்கிறியா? இந்த நாட்டை உலகத்தின் சந்தையா மாத்தினீங்களா இல்லையா? ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? கச்சத்தீவை வச்சு பேசுவோம். சந்திரா பாயிண்ட், கச்சத்தீவு மீட்பு, இதில் காங்கிரசின் நிலைப்பாடு, அதுக்கு பேச்சுக்கே இடமில்ல, கொடுத்ததான். இது காங்கிரஸ். திருப்பி பாரதிய ஜனதா கச்சத்தீவு மீட்பு, அதுக்கு பேச்சுக்கே இடமில்லை, கொடுத்ததான். அப்புறம் என்ன உனக்கு பாலிசி சேஞ்ச் இருக்கு? இல்ல, காங்கிரஸ் மிதவாதம், இது மதவாதம். பிஜேபி, நீ என்ன மிதவாதம்? நீ கதர் கட்டின பாரதிய ஜனதா, காவி கட்டின காங்கிரஸ். 2 பேருக்கு வேறுபாடு சொல்லு. நீ பாபர் மசூதி இடிக்க வந்தான் RSS, பிஜேபி இடிக்க அனுமதிச்சவன் நரசிம்மராவ். எங்க ஒரு போராட்டம்னா அந்த இடத்த முற்றுகினா என்னை அங்க போடாம இங்க பேரிகார்டை போட்டு தடுத்து என்னை அனுப்பிடுற, கைது பண்ணி போயிடுற. அவன் கரசேவைக்காரன் இடிப்பான்னு தெரியுது, உளவுத்துறை சொல்லுது. அங்க சரத்பவார் ராணுவ மினிஸ்டர், அவர் பலமுறை அடிச்சடிச்சு பேசுறாரு, எவ்ரி ½ அன் அவர் பேசுறாரு. வரலாறு இருக்கு. இப்ப சொல்லு, நான் தடுத்து நிறுத்திடுறேன்னு சரத்பவார் உயிரோட தான் இருக்க கேட்டுவாங்க. வெயிட் சொல்லி இடிக்கிற வரை காத்திருந்தது காங்கிரஸ். அது மிதவாதமா? ராமர் கோவிலுக்கு அடிக்கடி நாட்டினாரு ஐயா மோடி, கங்க்ராச்சுலேஷன் சொன்னது ராகுல் காந்தி. இது மிதவாதமா? இது மதவாதத்துக்கு எதிரா? we are all Hindus, இது பிஜேபி. எஸ், we are all Hindus, இது காங்கிரஸ். சவுண்ட் இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா இஸ் ஈக்குவல் டு இந்துத்துவா. இதுல போய் அது காங்கிரஸ், அது மாதிரி தான் பெரிய இதுன்னு. அதே மாதிரி தான் திமுகவுக்கு ஒரு கொள்கை மாற்று, ஒரு பாலிசி சேஞ்சு. இந்த கொடியில அண்ணா இருக்க மாட்டார், அங்க கொடியில அண்ணா இருப்பார். வேற ஏதாவது சொல்லுங்க, ஒரு மாற்றம் சொல்லுங்க. அண்ணன் நீங்க ஒரு கொள்கை மாற்றம் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். என்னங்க அப்படி பேச? அதனாலதான் மொத்தமா ஒழிக்கணும். நீங்க நான் முன்வைக்கிறது மொழி, இனமா, சாதி, மதமா? நீங்கள் தமிழரா அல்லது திராவிடரா, இந்தியரா? இதுதான் எங்க கோட்பாடு. நான் தமிழன், எனக்கு சாதி மதம் முக்கியம் இல்லை, எனக்கு மொழி இனம் தான் என் அடையாளம். ஏன்னா இடை வந்த சாதி இனம் இடர் ஒளிந்தால் தான் எங்க புரட்சி பாவலர் பாடுறாரு. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். உங்க மதம் ஒரு 3000 ஆண்டு, அதிகபட்சம் 2500, 3000 வச்சுக்கிறோம். 3000 கொடுத்துருவோம். சாதி எப்போ